பெரியார் சொன்னதை திமுக ஃபாலோ பண்ணலன்னு அவர் சொல்றாரு. அந்த மெசர்ல அவன் சொல்லியே. அப்படிதான் கேக்குறாரு. சரி, நீங்க கேள்வி கேட்டீங்களா? அவங்கள கேட்டீங்களா? சீமானினுடைய நோக்கம் பெரியார் என்ன சொன்னாரோ அதெல்லாம் திமுக ஃபாலோ பண்ணி வலியுறுத்துறாரா? நீங்க அங்க கேட்க உங்களுக்கு நேரம் இல்ல. ஏன் வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க பார்த்தா எல்லாம் சுத்தி எங்க அண்ணன் தம்பி எல்லாம் எங்க மாமா மச்சாவா இருக்காங்க. இதுவே ஒரு கேவலமான வாதம். பாஜக அவனை எதிர்க்கணுங்கிறதுக்காக பாஜக இந்துத்துவ கொள்கையை சரியாக பின்பற்றல. நீ முதல்ல இந்துத்துவ கொள்கையை சரியா பின்பற்றிட்டு அப்புறம் வந்து திமுக எதிர்னா சொல்லுவேன். நீங்க அதை சரிப்படுத்துங்கன்றாரு. இல்லங்க, முதல்ல நீங்க அதை சரிப்படுத்துங்க. சொல்ற லாஜிக் உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரிஞ்சது. நீங்க வாதத்தை கொண்டு போய் உடனே அவருக்கு சங்கி இல்லனா பிஜேபி இல்லனா அப்படி நீங்க கொண்டு போய் அவரை அப்படி அடையாளம் இல்லங்க. ஒண்ணு பெரியார் தமிழினத்துக்கு எதிரானவர், திராவிட கொள்கை தமிழினத்துக்கு எதிரானதுங்கறா. இன்னொரு பக்கம் திமுக ஏன் பெரியாரை பின்பற்றல சரியா அங்க வலியுறுத்துறீங்க. திராவிட மாடல்ன்றாங்க. இது ஒரு லாஜிக்காங்கறேன். நான் வந்து லாஜிக் தான். திராவிட மாடல்னு சொல்றவங்க திராவிடத்தை சரியா ஃபாலோ பண்றாங்க. அப்படினா திராவிட உங்களுக்கு பெரியார் சொன்னதை சரியா ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுல்ல? பண்ணலன்றாரு. பண்ணிட்டா பிரச்சனை கிடையாதா? பண்ணிட்டா பெரியார் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, திராவிட கொள்கை பிரச்சனை கிடையாது. கூட நீங்க கேள்வி கேக்குறீங்க. இன்னைக்கு சீமான கேக்கும்போது ஓடி வந்துட்டீங்க. அதுதான் சரியா ஃபாலோ பண்ணாதானே சிக்கல். ஃபாலோ பண்ணிட்டா பிரச்சனை கிடையாதா? கட்சியை கலைச்சிருவாரா? பண்ண சொல்லுங்க. பண்ண சொல்லுங்க. இல்லங்க, அந்த சீமான் வாயிலிருந்து வரட்டும். பெரியாரிய கொள்கையை திமுக நடைமுறைப்படுத்தட்டும், திராவிட கொள்கையை சரியா நடைமுறைப்படுத்தட்டும். நாங்க கட்சியை கலைச்சறோம்னு சீமான் சொல்லட்டும். சீமான் கூட நான் நிக்கிறேன்.